ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உடற்பயிற்சி. இன்னைக்கு தினம் ஒரு தகவலுங்கிற செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்தபடியே தொப்பையை குறைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒர்க் அவுட்டை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கான ஃபுட் டயட்டை பத்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்றது மூலமா வெறும் ஒரே மாசத்துல நம்ம பெல்லி ஃபேட்டை ஈஸியா கம்மி பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க் அவுட்க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாங்க். இந்த ஒர்க் அவுட் சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்ல 20 to 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் உங்களால பண்ண முடியும். நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டைமிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க என்னைக்கு 2 to 3 மினிட்ஸ் ரெகுலரா பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையில இருந்து ஒரே மாசத்துல உங்களால பெரிய அளவுல உங்களோட ஃபேட்டை கம்மி பண்ணிக்க முடியும். சரி வாங்க, இன்னைக்கு இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு மேட்டோ இல்ல பெட் ஷீட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேட் இந்த மாதிரி ஃப்ளோர்ல போட்டுட்டு உங்க பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க கை எல்போ இந்த மாதிரி 90 டிகிரில வச்சுக்கோங்க. உங்க கால் அதாவது உங்க பாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்க பட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கீழே போயிடக்கூடாது, ரொம்ப மேலேயும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருந்துட்டு எல்போ இந்த மாதிரி 90 டிகிரில வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஹெட்டை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா மேல நேருக்கு நேரா பாருங்க. இதுதான் உங்களோட பொசிஷன். இதே பொசிஷன்ல உங்களால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணும். நீங்க டைம் ஆக உங்களோட பாடி இந்த மாதிரி கீழே வரும். அப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திரும்ப உங்களோட பழைய பொசிஷனுக்கு நீங்க போய்க்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல பண்ணும்போது உங்களால ஸ்டெடியா அப்படி பண்ண முடியாது. 10 to 20 செகண்ட் பண்றதே உங்களுக்கு பெரிய விஷயமா தான் இருக்கும். அதனால யாரும் மனசு விடாம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க வயிறுல லோடு போறது உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். யாரோ உங்க மேல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நார்மல் பொசிஷனுக்கு வந்துக்கலாம். இது நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஸ்டார்டிங்ல டைமிங் வரலன்னு யாரும் ஃபீல் பண்ணிட்டு இதை பண்ணாம விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஒர்க் அவுட்ல அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. நீங்க மற்ற ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை விட இந்த ஒர்க் அவுட்ல உங்களுக்கு ஈஸியா ரிசல்ட் கிடைக்கும். இந்த பிளாங்க் எப்படி பண்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. தொப்பை இருக்கிறவங்க இந்த ஒர்க் அவுட்டை பண்ணும்போது அவங்களுக்கு மற்ற ஒர்க் அவுட்டை விட இதுல ஈஸியாவே தொப்பை கம்மியாகும். அதே மாதிரி நார்மலா இருக்கிறவங்க இல்லைன்னா 6 பேக்கை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க் அவுட்டை பண்ணும்போது அவங்களுக்கும் ஈஸியாவே ஆப்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்த்த ஒர்க் அவுட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒர்க் அவுட்டோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aravind. நன்றி.